திருப்புகழ் 325. இறைச்சி பற்று இரத்தத்து இட்டு இசைக்கு ஒக்க பரப்பப்பட்டு எழுப்பு கட்டளை சுற்றி சுவர் கோலி எடுத்து செப்பு என கட்டி புதுக்கு புத்து அகத்தில் புக்கு எனக்கு சற்று உனக்கு சற்று எனும் ஆசை சிறைக்கு ஒத்து இப்பிறப்பில் பட்டு உறக்கம் சொப்பனத்து உற்று திகைக்கப்பட்டு அவத்தை பட்டு உழலாது உன் திரு பத்மத்திரத்தை பற்றுகைக்கு சித்திரத்தை சொல் திதம் கொற்ற புகழ் செப்பித் திரிவேனோ. பிறை செக்கர் புரைக்கு ஒத்து சடை பச்சை கொடிக்கு இச்சை பிறக்குற்ற திருப்பக்க சிவநாதர் பெருக்கு அப்பு அத்தடக்கை கற்பக தொப்பை கணத்துக்கு பிரச்சித்த கொடி குடக் கொடியோனே. பறை கொட்டி களைச்சு உற்ற குரல் செக்கன் கணத்திற்கு பலிக்கு பச்சுடல் குத்தி பகிர்வேலா. கணம் பத்தி கண துத்தி படுக்கை கச்சபத்து இச்சை படு கச்சி பதி சொக்க பெருமாளே. உன் திரு பத்ம பாத்திரத்தை பற்றுகைக்கு சித்திரத்தை சொல் திதம் கொற்ற புகழ் செப்பி திரிவேனோ. பணப்பத்தி கண துத்தி படுக்கை கச்சபத்து இச்சை படு கச்சிப்பதி சொக்க பெருமாளே. சிவந்த பிறை சந்திரனுக்கு அளித்த உயர்வுக்கு ஏற்ப பின்னிய கூந்தலை உடைய பச்சை நிற கொடியான பார்வதிக்கு விருப்பம் பிறப்பதற்கு தக்க அழகிய இடபாகத்தை உடைய சிவபெருமானின் பெருகும் கங்கை நீரையும் பெரிய துதிக்கையையும் உடைய கற்பக விநாயகரின் வயிற்றை உடைய பூதகணங்களுக்கு நன்கு அறிந்த முருகனே, பிரசித்தமானவனே, கோழிக்கொடியை உடையவனே, முரசுகளை ஒலித்து களைப்பு அடைந்துள்ள சிவந்த கண்களை உடைய குரல் பூதகணத்துக்கு உணவிட வேண்டி அசுரரின் உடல்களை குத்தி பகிர்ந்து அளித்த வேலவனே. படங்களின் வரிசையையும் கூட்டமான புள்ளிகளையும் உடைய ஆதிசேடனை படுக்கையாய் கொண்டு ஆமையின் வடிவு கொண்ட திருமால் ஆசை கொண்டு கச்சி நகரில் அருளும் அழகிய பெருமாளே. ஊனுடன் அதை பற்றி உள்ள குருதியை சேர்த்து அந்த குருதி பொருந்துவதற்கு தக்கபடி உடலில் பொருந்த பரவ வைத்து உடலில் பாவ வைத்து பொருந்த வைத்து எலும்பு சட்டத்தை சுற்றி சுவர் வைத்து எடுத்து ஒரு பாத்திரமாய் வடிவை ஏற்படுத்தி புதிய வீட்டில் புகுந்து புது பிறவி எடுத்து எனக்கு சிறிது வேண்டும் உனக்கு சிறிது வேண்டும் என்ற ஆசையான சிறைச்சாலையில் இருக்க சம்மதித்து பல பிறவிகளை அடைந்து உறக்கம் கனவு என்னும் இவற்றை அடைந்து மயக்கமடைந்தும் வேதனை அடைந்தும் தெரியாமல் இருக்க உன் அழகிய தாமரை போன்ற திருவடிகளின் சார்பினை பற்றி உய்யும் பொருட்டு அழகுடைய சொற்களால் உன் நிலைத்த புகழை சொல்லி சொல்லி திரிய மாட்டேனோ. இந்த ஜனன மரண பந்தம் என்னை தொடராமல் இருக்க அருள் புரிவாய் ஆக. எலும்பு கூட்டில் இரத்தத்துடன் தசையுடன் இரத்தத்தை இட்டு தோல் சுவர் அமைத்து ஓர் உருவம் அமைக்கப்படுகிறது. அது பின் புதிய வீடான பிறவி எடுக்கின்றது. அங்கு ஆசை என்ற சிறையில் அடைக்கப்படுகின்றது.
அதனால் அது மீண்டும் பிறவி எடுக்கின்றது. இதனை இறைச்சி பிறப்பில் பட்டு என்ற அடிகளால் புரிந்து கொள்ள இயலும். காஞ்சியில் உள்ள கச்சபேஸ்வரர் கோயில் உள்ள முருகப் பெருமானுக்கு இத்திருப்புகழ் உரியது.